அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஒரு 7 யோகங்களை பத்தி பார்க்க போறோங்க. இந்த 7 யோகம் ஒரு தனி சிறப்பு மிக்கது. இதுல 2 யோகம் தான் புக்ல இருக்கு, மூல நூல்ல இருக்கு. மிச்ச 5 யோகம் நான் கண்டுபிடிச்சது. ஒரு 7 யோகத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு 3 அவயோகத்தை பத்தி பார்க்க போறோம். மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு 7 விஷயத்தை பார்க்க போறோம். கெட்டதை செய்யக்கூடிய ஒரு 3 விஷயத்தை பார்க்க போறோம். யோகம் என்றால் ஒன்றும் கிடையாது, கிரக இணைவு. சில கிரகங்கள் இணையும் போது அது யோகமாக மாறுகின்றது. உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செஞ்சிட முடியாது. அது கூட இன்னொரு கிரகம் சேருதுன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அது கூட இன்னொரு கிரகம் சேர்ந்ததுன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் அனைத்து யோகங்களுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம், கஜகேசரி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், இந்த யோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரும் போது, இணையும் போது, பார்க்கும் போது அந்த யோகம் ஜெனரேட் ஆகும். இப்ப கஜகேசரி யோகம் என்றால் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது கஜகேசரி யோகம். இல்ல பார்த்துப்பாங்க, அப்போ ஒரு யோகம் பிறக்கும். அதே அந்த குரு தனியாக இருந்தா அதுக்கு யோகம்னு பேர் கிடையாது. சரிங்களா? ஒரு தர்ம கர்மாதிபதினு ஒரு யோகம் இருக்குது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தால், பரிவர்த்தனையானால், சேர்ந்து பார்த்துக்கிட்டாலும் அது தர்ம கர்மாதிபதி யோகம். சோ 2 யோகம், 2 கிரகம் கனெக்ட் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு பவர் நடக்கும், ஒரு பவர் கிரியேட் ஆகும். அந்த பவர் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அனைத்து விதமான யோகங்களும் பணம், பேரு, புகழ், செல்வம், அந்த மனிதர் நினைக்கக்கூடிய காரியம், தொழில், வேலை, முன்னேற்றம் இதை தான் கொடுக்கும். ஆயுள் ஆரோக்கியத்தையும் கூட யோகங்கள் கொடுக்கும். அந்த மனிதர் நீண்ட நாள் சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். சோ யோகங்கள் ரொம்ப முக்கியமானது. 1000க்கு மேற்பட்ட யோகங்கள் இந்திய வேத ஜோதிடத்துல இருக்குது. ஒரு 2 யோகம் ஆல்ரெடி சித்தர்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5 யோகம் நானா கண்டுபிடிச்சது. என்னுடைய அறிவுல வச்சு நான் நிறைய மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த யோகங்கள் மனதுல பதிஞ்சு இதை நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். பரவாயில்ல, இந்த பதிவுல நான் சொல்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல மட்டும் இதை செக் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன் பிழை இல்லாமல் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா சூப்பரா இந்த ஜாதகத்துல என்ன இருக்குதோ அந்த இணைவு உங்க ஜாதகத்துல இருந்தா டெஃபினட்டா அது வேலை செய்யும். சரிங்களா? இந்த 7 யோகத்தோடைய பேர் மட்டும் சொல்லிடுறேன். அவயோகத்துக்கு நான் பேர்லாம் வைக்கல. 7 யோகத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாதன யோகம். இது ஆல்ரெடி இருக்குது, சித்தர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. லக்ஷ்மி யோகம், இது ஆல்ரெடி இருக்குது, சித்தர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 5 யோகம் நானா கண்டுபிடிச்சது. என்னன்னு சொல்றேன். மகா வீடு யோகம், மனைவியால் தொழில் யோகம், மகா தொழில் யோகம். மனைவியால் தொழில் யோகம்ன்றது வேற, மகா தொழில் யோகம் என்பது வேற. மகா வேலை யோகம், அதாவது வேலையில மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு யோகம். சரிங்களா? சோ இந்த மகா தனயோகம் என்ன தரும்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறிய செல்வத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறிய அந்த மனிதருக்கு வேலையில இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல அவங்க அப்பா பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, அந்த மனிதருக்கு நார்மலான ஒரு மனிதர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கிடைக்காது. அளவுக்கு மீறிய பணம், அளவுக்கு மீறிய ஏதாவது அவங்க வாழ்க்கையில ஜாக்பாட்டான விஷயம் கிடைக்கும். அது மகா தனயோகம் அந்த வேலையை செய்யும். மகா வீடு யோகம், இது நானா கண்டுபிடிச்சது. இது என்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு 3க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி, 3க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி அல்லது பெரிய விவசாய நிலம், ஏக்கர் கணக்கில் நிலம், ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட பில்டிங்லாம் வாடகை விடுறது, கல்யாண மண்டபம் வச்சுன்னு இருக்கிறது, லாட்ஜ் வச்சுன்னு இருக்குது, ரூம்ஸ் வச்சுன்னு இருக்கிறது. சோ இந்த கட்டிடங்கள் சம்பந்தமாக, நிலங்கள் சம்பந்தமாக அளவுக்கு மீறி வச்சுன்னு இருக்கிறது. 3க்கு மேல உங்களுக்கு வீடு இருக்குதுன்னாலே கண்டிப்பாக இந்த மகா வீடு யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய நிலம் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது, உங்க முன்னோர்களோட நிலங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கும். எல்லாம் கேஸ்ல இருக்குது, ஆனா இந்த யோகம் எனக்கு ஜாதகத்துல இருக்குது. கேஸ்ல இருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், பிரச்சனையில இருக்கும், அண்ணன் தம்பி தகராறுல இருக்கும். அதெல்லாம் வேற. ஆனா அதெல்லாம் வேற விஷயங்கள். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் போது வரும். இந்த யோகம் இருக்கும் போது ஆக மொத்தம் உங்களுடைய பரம்பரையில, உங்களுடைய முன்னோர்ல பெரிய பெரிய நலம் இருக்கும். இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மனைவியால் தொழில் யோகம்,
அதாவது மனைவி அல்லது கணவன் வந்த பிறகு, கல்யாணம் ஆன பிறகு அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணும் போதும் இல்ல அவங்களுடைய பேர்ல தொழில் பண்ணும் போதும் அவங்க வந்த பிறகு மிகப்பெரிய தொழில் யோகம் ஏற்படும். மேபி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு வரலாம், அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், அவங்க மனைவி பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், தொழிலதிபரா இருக்கலாம், அவங்க அப்பா பெரிய செல்வந்தராக இருக்கலாம். ஸோ எப்படியோ மனைவியால் தொழில் யோகம், அப்படி ஒரு யோகம் இருக்குது. மகா தொழில் யோகம்னு ஒண்ணு இருக்குது. இந்த மகா தொழில் யோகம் என்ன பண்ணோம்னா, நீங்க ஒரு பிசினஸ்குள்ள போன பிறகு அது பெரிய லெவல்ல உங்களை கொண்டு போய் விட்டுரும். நிறைய வேலையாட்கள், பல துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பல துறையில பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துல உங்களை ரொம்ப பிரபலமாக்கிடும், உங்களை பெரிய தொழிலதிபர் ஆக்கிடும். சரிங்களா? மகா வேலை யோகம், இந்த யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கும்போது உங்களை இந்த வேலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பெரிய சம்பளம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்க்கிறோம், ஆண்டு வருமானம் 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி ஆண்டு வேலை செஞ்சு, வேலை இல்லை, நானே வாரத்துக்கு ஒருத்தராச்சும் அப்படி நான் பாத்துறேன். ஒரு வேலை செஞ்சு ஆண்டு வருமானம் 1 கோடிக்கு மேல எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். 8 லட்சத்துக்கு மேல மாத வருமானம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த மகா வேலை யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கும் போது நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? லக்ஷ்மி யோகம், லக்ஷ்மி யோகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுக்கும். எல்லாத்தையும் உங்களுக்கு, வீடு, வாகனம், நீங்க ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு வம்சத்துல இருந்து வந்திருப்பீங்க, உங்க முன்னோர்கள் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. இது எதுவுமே இல்லைனாலும் நீங்க பெரிய பணக்காரங்களாயிடுவீங்க. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அந்த லக்ஷ்மி யோகம். ஆயுள், ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே நன்மையை செய்யும். உங்களை இந்த லக்ஷ்மி யோகம் இருக்கிறவங்களை வீழ்த்தவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு யோகம் இது. சரிங்களா? இன்னொன்னு வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டுல போய் அங்கேயே வேலை செஞ்சு, அங்கேயே பிசினஸ் செஞ்சு, அங்கேயே செட்டில் ஆகி, அங்கேயே ரொம்ப சூப்பரா வாழக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் என்ன கிரக நிலைன்றத பார்த்துடலாம், என்ன காம்பினேஷன்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ராசி கட்டத்துல, நம்ம ஜாதகத்துல ராசி கட்டம் எல்லாமே அங்கங்கதான் இருக்கும், அது எதுவுமே மாறாது. ஆனால் அந்த ராசி கட்டத்துக்கு ஒரு வீட்டுக்கும் ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும். அந்த அதிபதிகள் சேரும் போதுதான் இந்த யோகம் வேலை செய்யும். அந்த கட்டம் சேராது. இப்போ 2வது கட்டமோ 4வது கட்டமோ உங்களுக்கு சேர போறது கிடையாது. அது அங்கேயேதான் இருக்க போகுது. முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு அங்கேயேதான் இருக்கும் போது அந்த அதிபதிகள் சேரும் போது இது ஒரு யோகமாக செயல்படும். ரைட்டுங்களா? சில பேருக்கு 2 வீட்டுக்கும் ஒரே அதிபதியாக வருவாங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த யோகத்துல கொஞ்சம் கம்மியாகும். ஆனா அது யோகம் தான். இப்போ இந்த 3 கிரகங்கள் சேரும் போது, இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற எல்லா யோகத்துக்குமே 3 கிரகங்கள் காரணியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 கிரகங்கள் சேரும் போது அதோடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதே உங்களுக்கு இந்த 3 கிரகங்கள் சொல்ல போறதுல 2 கிரகங்களும் ஒரே கிரகமாக வந்ததுன்னா, 2 அதிபதிகளும் ஒரே கிரகமாக வந்ததுன்னா அதனுடைய வீரியம் சற்று கம்மியாக இருக்கும். அந்த டைம்ல வேற கிரகத்தோடைய சப்போர்ட் தேவைப்படும். சரிங்களா? இந்த மகாதன யோகம் என்பது 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்திருப்பது. 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இதுல இவங்க பாப கிரகமாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? அந்த 9ஆம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த 11ஆம் அதிபதி உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த 2ஆம் அதிபதி உங்களுக்கு மாரகாதிபதியா இருக்கலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் பாப கிரகமா இருக்கலாம், அவயோகரா இருக்கலாம். அதெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கிடையாது. 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த யோகம் பாத்தீங்கன்னா 21 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தால் சிறப்பு, 30 டிகிரிக்குள்ள சேர்ந்திருந்தாலும் சிறப்பு. 30 டிகிரியை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா இந்த யோகத்தோடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இன்னொன்னு, இந்த 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்களும் அந்த 2ஆம் வீட்டுல, 9ஆம் வீட்டுல, 11ஆம் வீட்டிலேயே சேர்ந்து இருப்பது இன்னும் சிறப்பு. 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குள்ளேயே 2ஆம் வீட்டிலேயே சேர்ந்து இருப்பது சிறப்பு, 9ஆம் வீட்டிலேயே சேர்ந்து இருப்பது சிறப்பு, 11ஆம் வீட்டிலேயே சேர்ந்து இருப்பது சிறப்பு. இது மகாதன யோகம். இந்த யோகம் இருக்கும் போது அவர் பெரிய பணத்தை சம்பாதிப்பார், அளவுக்கு மீறிய பணத்தை சம்பாதிப்பார். அளவுக்கு மீறிய பணத்தோடைய டிரான்சாக்சன் அவர் பண்ணுவார். இவர் 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நிலம் வாங்கினார்னா அது பல கோடி ஆயிடும். 10 லட்சம் கொடுத்து ஒரு நிலம் வாங்கினா அது பல கோடி ஆயிடும்.
இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட இந்த மகாதன யோகம் மிஸ்ஸே ஆகாதுங்க. சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மகத்தான யோகம் இது மிஸ்ஸே ஆகாது. இந்த யோகம் மட்டும் அது பாபகிரகமா இருக்கலாம், உங்களுக்கு அவரு வந்து அவயோகரா இருக்கலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. சப்போஸ் இந்த 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2 பாபகிரகங்கள் சேரும் போது உங்களுக்கு 2 பாபகிரகங்களாக வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு சுபகிரகத்தோட பார்வை கிடைப்பது இந்த யோகத்தை இன்னும் பூஸ்டப் ஆகும், இந்த யோகத்தை இன்னும் நல்லபடியா செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்த யோகம் மகா வீடு யோகம். மகா வீடு யோகம் முன்னாடியே சொன்ன மாதிரி 3க்கும் மேற்பட்ட வீடுகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வீடு 2 வீடு 3 வீடு இருக்கு. அது மேபி சின்னதா இருக்கலாம், ரைட்டா? ஒன்னு அது ஒய்ஃபோட ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி அப்பா அம்மா ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க, இவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, இன்னொரு வீடும் வாங்கியிருப்பாங்க, ஒரு பிளாட்டா இருக்கலாம், ஒரு நிலமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது வீடு கணக்குல தான் வரும். பிளாட்டா இருக்கலாம், நிலமா கூட இருக்கலாம், நீங்க இன்னும் வீடு கட்டாம கூட இருக்கலாம், இல்ல அது நீங்க சொந்தமா கட்டின வீடா கூட இருக்கலாம். 3க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு பெரிய நிலம், உங்க அப்பாவுக்கு பெரிய நிலம் இருக்குது. ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது இந்த யோகம் இருந்தது, உனக்கு ஏக்கர் கணக்குல உனக்கு சொத்து இருக்கும்னு சொன்ன, எதுவுமே இல்லைன்னா, இல்லப்பா உன் ஜாதகத்துல இது ரொம்ப கிளீனா இருக்குது, என்னப்பா இல்லைன்றன்னு கேட்டா, எனக்கு இல்ல எங்க அப்பா கிட்ட 100 ஏக்கர் இருக்குதுன்றான். அவங்க அப்பா என்ன பக்கத்து வீட்லயா போய் கொடுக்க போறாரு 100 ஏக்கரை? இவனுக்கு தானே வரப்போகுது, இவன் தான் ஒரே ஒரு பையன். இந்த யோகம் அவன் ஜாதகத்துல இருக்குது, நான் சொல்றேன். அவன் எந்த ஒண்ணுமே இல்லைன்றான், சின்ன பையன், ஒரு 25 வயசு பையன். அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் இந்த யோகம் இருந்தது, உங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும்னு சொன்னேன், அதுக்கு வந்து அவங்க என் பேர்ல எதுவுமே இல்லைன்னாரு. என்னன்னு கேட்டா, அது சொத்து தகராறுல, அண்ணன் தம்பியோட சொத்து தகராறுல இருக்குதுன்றாரு. அது என்னைக்கா இருந்தாலும் அந்த சொத்து தகராறு முடிஞ்சுதானே ஆகணும், அப்படியேவா போயின்னு இருக்கும், 100 வருஷம் 200 வருஷத்துக்கா போயின்னு இருக்கும். ஒரு நாள் முடிஞ்சு அந்த சொத்து ஒரு நாள் வரத்தானே செய்யும், ரைட்டுங்களா? சோ இந்த இன்னும் எங்க அப்பா பேர்ல இருந்து என் பேர்ல வரல, அது இன்னும் சொத்து தகராறுல இருக்குதுன்னா சொல்லக்கூடாது. இந்த யோகம் இருந்ததுன்னா 3க்கு மேற்பட்ட வீடு, நிலம், பெரிய நிலம், ஏக்கர் கணக்கில் நிலம், 1க்கு மேற்பட்ட நிலங்கள், ரியல் எஸ்டேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, பெரிய பெரிய பில்டருக்கு இந்த யோகம் இருக்கும். 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால், லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால், இவங்க பாபகிரகமா கூட இருக்கலாங்க. பாபகிரகமா இருந்தா ஊரை ஏமாத்தியாச்சும் நிலம் வாங்கிடுவாங்க, புரியுதுங்களா? அப்படியும் நடக்கும். 1, 4, 9 சேர்ந்திருந்தால் 3க்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்கும். இந்த யோகம்லாம் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 9ஆம், உங்க லக்னத்தை தொட்டு வீட்டு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணுமே இல்லை, எனக்கு சொத்தே இல்லைன்னாலும் நீங்க 3க்கு மேல ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க, ரைட்டுங்களா? இந்த கல்யாண மண்டபம், பெட்ரோல் பங்க், பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய பில்டிங்ஸ், இந்த கோவிலுக்கெல்லாம் போற இடத்துல ரூம்ஸ் எல்லாம் கட்டி வாடகை விடுவாங்க பாருங்க, இது எல்லாமே இந்த காம்பினேஷன் அவங்க ஜாதகத்துல இருக்கும். அல்லது இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து 100 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது, 30 ஏக்கர் இருக்குதுன்னா அவருடைய ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்கும். சரிங்களா? மனைவியால் தொழில் யோகம். இது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால், கல்யாணம் ஆன பிறகு நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒரு நார்மலா ஒரு வேலைக்கு போயின்னு இருக்கலாம், ஒரு நல்ல செல்வம் மிக்க ஒரு செல்வந்தர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணலாம், இல்ல ஒரு பையனை நீங்க கல்யாணம் பண்ணலாம், ஒரு பணக்கார பொண்ணு இல்ல பையனை கல்யாணம் பண்ணலாம். அந்த பணத்தை வச்சு, மாமனார் வீட்டு பணத்தை வச்சு, இல்ல அந்த பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு தொழில் பண்ணி பெரிய ஆளாவீங்க. உங்களுடைய கணவன் மனைவி, உங்க நிறைய பெண்களுக்கு கணவர் வந்து நீங்க இந்த பிசினஸ் பண்ணுங்கன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. 1, 7, 10 அதிபதிகள் சேர்ந்திருந்தால் கணவரோ மனைவியோ உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை பெரிய தொழிலதிபர் ஆக்குவாங்க. 1, 7, 10 அதிபதிகள் சேர்ந்திருக்கும் போது உங்க ஜாதகத்துல இந்த பார்வையாக இருந்தாலும் டைரக்டா பாத்துக்கணும். அதாவது டைரக்டா 7ஆம் பார்வையை பார்த்துக்கணும், சமசப்தமமாக பார்த்துக்கணும், ஒன்னா சேர்ந்து இருக்கணும். இந்த சேர்க்கை 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருப்பது இன்னும் சிறப்பு, இன்னும் அது பவரை கொடுக்கும், இன்னும் அது மகத்தான செயலை செய்யும். வேற இடத்துல இருக்குது செய்யும், செய்யாதுன்னு கிடையாது.
அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பவரா வேலை செய்யுது. புரியுதுங்களா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மொபைல் ஷோரூம் இன்னைக்கு சென்னை, பெங்களூர்ல ஏகப்பட்ட கடைகள் சேர்ந்து இருக்கு. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து செய்த ஒரு தொழில் தான். ரைட்டுங்களா? பூர்விகா மொபைல். இந்த கணவன் மனைவி சேர்ந்து இத்தனை பிரான்ச்சஸை இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூரு, சென்னையில இருக்குது, ஹைதராபாத்ல கூட இருக்கலாம், வேற நகரங்கள்ல கூட இருக்கலாம். சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆன பிறகு சேர்ந்து அவங்க ஜாதகத்துல இது இருக்கும் 1, 7, 10. சரிங்களா? ஓகே. மகா தொழில் யோகம். மகா தொழில் யோகம் என்பது 1, 9, 10. 9, 10 சேர்ந்திருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். 1ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கும் போது அது மகா தொழில் யோகம். இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்ணை மூடிக்கின்னு நீங்க பிசினஸ் பண்ணலாம். எனக்கு 10 பைசா சொத்து கிடையாது, எனக்கு வருமானமே கிடையாது, நீங்க தொழில பெரிய ஆள் ஆயிடுவீங்க. எப்படியோ ஒன்னு ஆயிடுவீங்க. எப்படியோ ஒன்னு ஆயிடுவீங்க. நல்ல வீடு வாங்கணும், செட்டில் ஆயிடுவீங்க, சூப்பரா பணம் சம்பாதிப்பீங்க, பெரிய தொழில் பண்ணுவீங்க. நிறைய பேரு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது 10 லட்சம் முதலீடுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அது 50 கோடி வரைக்கும் போயிடும். ஏகப்பட்ட தொழில் ஆட்களை, வேலையாட்களை வச்சுன்னு இருப்பாங்க. மகா தொழில் யோகம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். மல்டிபிள் பிசினஸ். இந்த யோகம் உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்க என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இதுதான் பிசினஸ், அதுதான் பிசினஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. என்ன பிசினஸ் வேணாலும் நீங்க பண்ணலாம். மல்டிபிள் பிசினஸ். எல்லா தொழிலதிபர்களுக்கும் இந்த யோகம் இருக்கும். உங்ககிட்ட 50க்கு மேற்பட்ட தொழிலாளிகள் உங்ககிட்ட வேலை செய்யறாங்கன்னா கண்டிப்பா இந்த மகா தொழில் யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கும். ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்து ஆய்வு பண்ணி நானா கண்டுபிடிச்சது இந்த மகா தொழில் யோகமும் மனைவியால் ஏற்படக்கூடிய தொழில் யோகமும். சரிங்களா? மகா வீடு யோகமும் நானே கண்டுபிடிச்சது. சரிங்களா? 1, 9, 10. இதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா 30 டிகிரிக்குள்ள இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கணும். இந்த லக்னத்திலேயே இருக்கிறது சிறப்பு, 9ல இருக்கிறது சிறப்பு, 10ல இருக்கிறது சிறப்பு. வேற இடத்துல கூட இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்ல பரிவர்த்தனையாயும் இருக்கலாம். 1ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையா இருக்கலாம், அது கூட 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கலாம். எப்படியோ ஒண்ணு 3 கிரகங்கள் கனெக்ட் ஆகணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் இந்த யோகத்தை கம்மி பண்ணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 9ஆம் அதிபதியா குரு வராருன்னு வைங்களேன், அவர் மட்டும் இன்னொரு கிரகத்தை லக்னாதிபதியை பாக்குறாரு, இல்ல 10ஆம் அதிபதியை பாக்குறாருன்னு வைங்களேன், ஆனா அந்த கிரகம் இவங்களை பார்க்கல, அப்போ கொஞ்சம் கம்மியாகும். இதே 7ஆம் இடத்துல இருந்தா டைரக்டா பார்த்துப்பாங்க. 3 கிரகங்களும் ஒன்னா இருந்தாலும் ஒண்ணுதான், 2 கிரகங்கள் ஆப்போசிட்ல 7ல இருந்து பார்த்துக்கிட்டாலும் ஒண்ணுதான். ஆனா கொஞ்சம் எப்ப தெரியுங்களா இந்த யோகம் கொஞ்சம் கம்மியாகும்? வேற ஒரு கிரகம் வேற இடத்துல உட்காந்து, 2 கிரகம் சேர்ந்து இருக்கும், வேற கிரகம் வேற இடத்துல உட்காந்துன்னு இருக்கும். இந்த கிரகம், இந்த 2 கிரகம் சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 கிரகத்துல ஒரு கிரகம் மட்டும் அந்த கிரகத்தை பார்க்கும். அப்போ கொஞ்சம் தொடர்பு கொஞ்சம் கம்மியாவது, இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். ஆனா 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா எந்த வீட்டுல வேணாலும் இருக்கலாம், யோகம் வேலை செய்யும். ஆனா அந்த 1, 9, 10லயே இருந்தாங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. அது எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யறத நான் பாக்குறேன். இந்த யோகம் ஒருத்தருக்கு என்னுடைய தெரிஞ்சவருக்கு இருக்குது. அவருக்கு 60, 65 வயசு ஆகுது. அவருக்கு கிட்ட ஒரு 15 ப்ராப்பர்ட்டி இந்த சென்னையில இந்த பல்லாவரத்தை சுத்தி இருக்கும். 15 ப்ராப்பர்ட்டி இருக்கும் இந்த 1, 9, 10. சரிங்களா? மகா வேலை யோகம் 2, 6, 10. 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சேர்ந்து 2ல இருந்தாலும் 6ல இருந்தாலும் 10ல இருந்தாலும், இல்ல வேற எங்கன்னா இருந்தா கூட, இல்ல சமசப்தமா பார்த்துக்கிட்டா கூட சேர்ந்து இருந்தால் அவங்க வேலையில பெரிய கலெக்டர் ஆவறது, பெரிய பெரிய பொசிஷன், அவங்கள அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளும் அனைத்து விதமான மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்னு சம்பளம் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும், இல்லைன்னா அதிகாரம் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும், இல்ல ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். இப்ப ஆர்மி மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா சம்பளம் இருக்காது, ஆனா ரெஸ்பெக்ட் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 2, 6, 10 சேர்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வேலை விஷயத்துல சூப்பரான ஒரு நிலையை அவங்க அடைவாங்க. படிப்படியாக முன்னுக்கு போவாங்க. படிப்படியா முன்னுக்கு போய் சிஇஓவே ஆயிடுவாங்க, அந்த நிறுவனத்தோடைய தலைவராகவே ஆயிடுவாங்க.
அந்த நிறுவனத்தோடைய தலைவராக எத்தனையோ ஜாதகத்தை பார்த்து தான் இந்த யோகத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2, 6, 10 கீழே இருந்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய நிறுவனத்தை 1000 பேர் 2000 பேருக்கு தலைவனாக உக்காந்துன்னு இருப்பாங்க. ஆனா அவங்க பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 6ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதால வேலையில தான் பெரிய ஆள் ஆவாங்க. 2000 பேரை வச்சு சூப்பரா ஒரு தொழில ரன் பண்ணுவாங்க, வேலையில இருப்பாங்க. ஆனா அவங்க அதுவே போய் தனியா தொழில் பண்ணாங்கன்னா அதுல சக்சஸ் ஆக மாட்டாங்க. 2, 6, 10 சரிங்களா? லக்ஷ்மி யோகம் இது ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோல நானே சொல்லி இருக்கிறது தான். ஆனா இதுதான் லக்ஷ்மி யோகம். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம்னு சொல்லுவாங்க. திரிகோணாதிபதிகளால் ஏற்படக்கூடிய ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 1, 5, 9 ராஜயோகம்னு சொல்லுவாங்க, யோகம்னு சொல்லுவாங்க, லட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க, தனயோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சேர்ந்து இருக்கும் போது பிறந்ததுல இருந்து அந்த மனிதனுடைய கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். நல்ல படிப்பு, நல்ல அம்மா அப்பா, நல்ல செல்வம், தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, மேன்மை எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதுன்ற விஷயமே இருக்காது. அதுக்குன்னு மனித பிறவி எடுத்துட்டா சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். கர்மா இருந்தாதான் இந்த பூமிக்குள்ள நம்ம வருவோம். அந்த பூமியில வாழக்கூடிய ஜீவன்கள்ல இவங்க மகத்தானவங்க. ஏகப்பட்ட பேர் நிறைய கஷ்டத்திலேயே வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். கர்மா இல்லைன்னா இந்த பூமிக்குள்ள வரவே முடியாது. கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இவங்க இந்த 1, 5, 9 சேர்ந்து இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கெடுபலனும் ஏற்படாது. அதுக்கு பதில் நல்ல காசு, பணம், முன்னேற்றம் இதெல்லாம் வரும். சரிங்களா? இந்த யோகம் காசை மட்டும்தான் கொடுக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே கொடுக்கும். சரிங்களா? நல்ல குழந்தைகளை கொடுக்கும், எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னொன்னு வெளிநாட்டு யோகம். 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அது வெளிநாட்டு யோகம். இந்த காம்பினேஷன் இருக்கும்போது சின்ன வயசுலயே வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இல்லை உங்களோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே உங்களை கூட்டின்னு போயிடுவாங்க. இல்ல பிறக்கிறதே வெளிநாட்டுல பிறப்பாங்க. இவங்க பிறந்த பிறகு அப்பா அம்மாவுக்கு வேலை கிடைச்சிரும், வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, அங்கேயே படிப்பாங்க, அங்கேயே வாழுவாங்க, அங்கேயே அந்த சிட்டிசனாவே ஆயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த வெளிநாடு தான். வெளிநாட்டோடைய ரவுண்ட் அடிச்சுனே இருப்பாங்க. அந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுனே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இந்தியாக்கே சொந்த நாட்டுக்கு வரவே மாட்டாங்க. சரிங்களா? 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் வெளிநாட்டு யோகம் அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? ஓகே, 7 யோகங்களை பத்தி பார்த்தோம். இப்போ 3 அவயோகத்தை பத்தி பார்ப்போம். 1ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்திருப்பது நல்லது கிடையாது. 1ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இப்படி சேர்ந்து இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல வேற கிரகத்தோடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? வேற கிரகத்தோட வேற திரிகோணாதிபதியோட சப்போர்ட்டும் இல்ல சுபகிரகங்களுடைய சப்போர்ட்டும் இந்த காம்பினேஷனுக்கு கிடைச்சால் கதை மாறிடும். ஆனாலும் சில கெட்டது நடக்கும். இந்த காம்பினேஷனால சில கெட்டது இருக்கும். ஆனா கெட்டது மட்டுமேன்னு அடிச்சு சொல்ல முடியாது. இதே மகாதான யோகம் 2, 9, 11 சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பாக அந்த மனிதருக்கு நல்லது நடந்துரும்னு அடிச்சு சொல்லலாம். அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல அவர் பெரிய பணத்தை சம்பாதிச்சிருவார். ஆனால் 1, 6, 12 சேர்ந்து இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில வேற கிரகங்கள் சப்போர்ட் இருக்கும் போது பெரிய கெடுதல்கள் ஏற்படாது. ஆனாலும் ஏதாவது ஒரு கெடுபலன்கள் ஏற்படும். 6ஆம் அதிபதியோடைய பலன் என்ன? ருணரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிரி, பணப்பிரச்சனை. 12ஆம் இடத்துடைய பலன் என்ன? விரயம், பணப்பிரச்சனை, கடன், நோய், எதிரி. எல்லாத்தையும் 6, 8, 12 3 பேருமே எல்லா நெகட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களே. 12ஆம் அதிபதி விரயத்தை கொடுப்பாரு, விபத்தை கொடுப்பாரு, வேலை சில மோசமான விஷயங்களையும் செய்யலாம். ஆனால் வேற ஒரு சுபகிரகத்தோடைய சப்போர்ட்டும் ராஜயோகரோடைய சப்போர்ட்டும் சேரும் போது இந்த காம்பினேஷனோடைய நெகட்டிவ அமுக்கி வைப்பாங்க. அது 7.5 சனி, அஷ்டமத்து சனியில அது கொஞ்சம் வெளிப்படும். சரிங்களா? இன்னொரு காம்பினேஷன் 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும் போது இதுல இந்த 8ஆம் இடத்திலேயே சேர்ந்து இருந்தால் அது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. 12ஆம் இடத்திலேயே சேர்ந்து இருந்தால் அதுவும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி
இதே இந்த 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சுபகிரகங்கள் ஆயிட்டாங்கன்னா இது விபரீத ராஜயோகமாகவும் வேலை செய்யும். இதே பாப கிரகங்களாக இருந்தாங்கன்னா அது நெகட்டிவா வேலை செய்யும். இதே இந்த லக்னாதிபதி 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சேர்ந்து இருந்து சுபகிரகங்களுடைய சப்போர்ட் கிடைச்சதுன்னா இந்த அவயோகம் யோகமாக மாறிடும். ராஜயோகருடைய சப்போர்ட் கிடைச்சதுன்னா அவயோகம் யோகராக மாறிடும். ரைட்டுங்களா? அவயோகம்னு சொல்றேன், ஆனா இது 100% அப்படியே நடந்துரும்ன்றது கிடையாது. வேற சில காம்பினேஷன் இந்த நெகட்டிவை உடைச்சிடலாம். புரியுதுங்களா? இல்ல 8ஆம் அதிபதியே சுபகிரகமா இருக்கலாம், லக்னாதிபதியும் சுபகிரகமா இருக்கலாம். அப்போ இது கதை மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்னு, லக்னாதிபதி 1ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கும் போது அது ஒரு நெகட்டிவான காம்பினேஷன். இந்த நெகட்டிவான காம்பினேஷனை சுபகிரகம் உடைக்கலாம், ராஜயோகர் உடைக்கலாம். இந்த காம்பினேஷனோட அந்த கிரகம் சேரலாம். அந்த கிரகத்தோடைய பார்வை இருந்தால் இந்த நெகட்டிவ் உடைக்கப்படும். அதற்கு பதிலாக விபரீத ராஜயோகமாக செயல்படும். ஆனா இந்த காம்பினேஷனோட பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் சேரும் போது பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் அப்படியே வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நெகட்டிவ் பாத்தீங்கன்னா 1 6 12, இன்னொன்னு 1 8 12, இன்னொன்னு 1 6 8. சரிங்களா? இந்த நெகட்டிவான 3 கிரக நிலைகள் அந்த மனிதருக்கு கெடுதலை செய்யும்னு சொல்றேன். ஆனா அதை உடைக்கிறதுக்கு, அது நடக்காம போறதுக்கு வேற கிரக நிலைகள் அதை காப்பாத்தலாம். நான் கெடுதல் நடந்துரும்னு நான் சொல்லல. சரிங்களா? கண்டிப்பாக அது மாறும். ஏன்னா சில பேருக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுபகிரகமாக இருக்கலாம், லக்னாதிபதி பாப கிரகமா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல நெகட்டிவ் நடக்காது. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவுல 7 யோகங்களை பத்தி பார்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கும் போது கமெண்ட்ல போட, இது என்ன வேலை செஞ்சதுன்னு போடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு யோகம் 40 வயசுக்கு மேலதான் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். 30 வயசு வரைக்கும் அந்த பையனோ பொண்ணோ என்னதான் யோகம் இருந்தாலும் பெரிய லெவல்ல அதை ஃபீல் பண்ண முடியாது. 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர் தொழிலதிபர்களாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் பெரிய சிஇஓவா இருக்கிறாங்க, எத்தனை பேர் அப்படியே நலங்கெல்லாம் வாங்கிடுவாங்க, எத்தனை பேர் கல்யாண மண்டபம் கட்டுவாங்க, எத்தனை பேரால சாதனை பண்ண முடியும்? அவங்க படிச்சு முடிச்சு வேலை தேடி ஒரு தொழில் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள அந்த 30 வயசு ஓடி போயிடும். 30 வயசுக்கு அப்புறம் தான் எல்லா யோகமும் வேலை செய்யும், எல்லா சாதனைகளும் செய்ய முடியும். அதன் காரணமாக கொண்டு 40 வயசு 50 45 வயசு 50 வயசுல இந்த யோகங்கள், இந்த கிரக இணைவுகள் உங்க ஜாதகத்துல இருந்தா டெஃபினட்டா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதை டெஃபினட்டா ஏதாவது ஒரு காலகட்டத்துல உங்களால அனுபவிக்க முடியும். சில பேருக்கு 7.5 சனி ஒரு 7 வருஷம் பிளாக் பண்ணிடும். சில பேருக்கு ஏதாவது கெட்ட தசையில மாட்டின்னு இருப்பாங்க, அப்போ இந்த யோகம்லாம் வேலை செய்யாம இருக்கும். இதெல்லாம் இல்லாத போது ஃபேண்டாஸ்டிக்கா வேலை செய்யும். இன்னொன்னு, இப்போ இந்த மகாதன யோகத்துக்கு 3 கிரகங்களை பத்தி சொன்னேன், மகா வீடு யோகத்துக்கும் சொன்னேன், மனைவியால் யோகம்னு சொன்னேன், மகா தொழில் யோகம்னு சொன்னேன், ஒரு 7 யோகம் சொன்னேன். இதனுடைய அதிபதிகளுடைய தசையே வரும்போது இன்னும் மகத்தான பலன்கள் நடக்கும். அந்த அதிபதிகளுடைய தசை வரும்போது மகத்தான பலன் நடக்கும். சில பேருக்கு அதிபதியோடைய தசையே வராமையே மகத்தான பலனை அவங்க அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. 30 வயசுக்குள்ளேயே பெரிய தொழிலதிபர், இந்த மகாதன யோகம், இந்த மகா தொழில் யோகம் இருக்கிறவங்க 30 வயசுக்குள்ளேயே தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது. 30 வயசுக்குள்ள தொழிலதிபர்கள் 100 பேர் தொழில் பண்றாங்கன்னா அதுல 3 பேர் மட்டும்தான் 30 வயசுக்குள்ள சக்சஸ் ஆவாங்க. மிச்சம் எல்லாருமே 40 50 60 வயசுல தான் சக்சஸ் ஆவாங்க. சரிங்களா? இந்த யோகத்தை இந்த பதிவுல பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.